கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த வேளையிலே அவருடைய வேத பகுதியை நாம் தியானிக்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். உலகத்திலே எத்தனையோ விதமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கோடி கோடி ஜனங்கள். ஆனால் அவர்கள் மத்தியிலே நாம் தேவனை துதிக்க, அனுதினமும் அவருடைய வார்த்தைகளை வாசிக்க, தியானிக்க நம்மை தெரிந்து கொண்டார். எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள் நாம் என்று அறிந்து கொள்ளுங்கள். இதுல என்ன பாக்கியம் இருக்கிறது? வேத பகுதியை வாசிக்கிறது, தியானிக்கிறதுல அப்படி என்று நீங்கள் நினைக்கலாம். வேதத்திலே எத்தனையோ விதமான பொக்கிஷமான வார்த்தைகள் எழுதப்பட்டுள்ளது. எத்தனையோ விதமான ஆச்சரியமும் அதிசயமுமான வார்த்தைகள், நம் ஜீவனை காக்கிற வார்த்தைகள், நம்முடைய ஆத்துமாவை பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கிற வார்த்தைகள். இவ்வார்த்தைகள் எல்லாம் நம் வாழ்வில் நடந்து கொண்டு வருகிறது. ஜெபத்தின் மூலம் எவன் எதை கேட்கிறானோ அதை அவன் பெற்றுக்கொள்வான் என்று வேத பகுதியில் தான் குறிக்கப்பட்டுள்ளது. அந்த வேத பகுதியின் வார்த்தைகளை நம்பிதான் அவரை நாம் அண்டி வாழ்கிறோம், அவரை அண்டி ஜீவிக்கிறோம். எவ்வளவு ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். திடீரென்று நமக்கு ஜுரம் வருகிறது என்று நினைத்துக் கொள்வோம். ஆண்டவரே, என்னுடைய ஜுரத்திலிருந்து, தலைவலியிலிருந்து விடுதலையை கொடும், சுகத்தை கொடும், ஆரோக்கியத்தை கொடும் என்று நாம் தலைவலியும் நீக்கின தேவன். சரீரத்தில் எப்பேற்பட்ட வியாதி வந்தாலும் சரி, அவை எல்லாவற்றையும் கர்த்தர் காணாதற் போல மறையச் செய்கிறார். நாம் கண்ட அதிசயம் எவ்வளவு பெரியது என்று நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள். நீங்கள் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த விதமான வியாதியிலிருந்தும், இந்த விதமான பிரச்சனைகளின் சோதனைகளில் இருந்தும், பொல்லாத மனிதரின் மத்தியிலிருந்தும், கடன் பிரச்சனையின் துக்கத்திலிருந்தும் என்னை விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. அப்படி என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், அந்த அதிசயமான காரியங்களை, ஆச்சரியமான செயல்பாடுகளை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, ஜீவனை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தரை நாம் நேரில் பார்த்திருக்கின்றோமா? அநேக பேர் இல்லை என்று தான் சொல்ல முடியும். வேத சத்தியத்தின் மூலமாய் நாம் காண்பதே, படிப்பதே, தியானிப்பதே கர்த்தரை காண்பது என்று அர்த்தம். அந்த மகிமையான வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தரோடு நாம் பேசுகிறோம், அவரோடு கூட நாம் உருவாடுகிறோம், அவரோடு கூட நாம் நடக்கிறோம் அல்லவா? இப்பேற்பட்ட பொக்கிஷமான வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சரி, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதியின் வார்த்தை என்ன என்று பார்ப்போமா? யோவான் 1:4 கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாயிருந்தது என்று எழுதப்பட்டுள்ளது. கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த ஜீவன் நமக்குள்ளே வாசம் செய்ய விரும்புகிறார். எப்படி என்று பார்ப்போமானால், கொரிந்தியர் புஸ்தகத்திலே 3:16 சொல்லப்பட்டுள்ளது. நான் உன் இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும், உன் இருதயத்துக்குள்ளே நான் நிலைத்திருக்க வேண்டும், அந்த இருதயத்தை எனக்கு தேவாலயமாய் கொடுப்பாயா என்று கேட்கிறார். உன் இருதயமே என்னுடைய தேவாலயம், உன் சரீரமே என்னுடைய குடியிருப்பு என்று சொன்ன தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த மண்ணான சரீரத்திலே அவர் வாழ விரும்புகிறார். அவர் ஜீவிக்க, நம்மளோடு கூட நிலைத்திருக்க விரும்புகிறார்.
நாம் அன்போடு ஏற்றுக்கொண்டு, தேவனே, எனக்குள் நீ ஜீவிக்கிறபடியினாலே உமக்கு நன்றி என்று அவருடைய மகிமையை பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த உலகத்திலே ஒளியாய் வாழ்வோம். கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தது என்ன அடையாளம்? கிறிஸ்மஸ் என்று நாம் கொண்டாடுகிறோம் அல்லவா? அந்த கிறிஸ்மஸுக்குள்ளே நாம் விசுவாசிக்கிறது என்ன? தேவன் பிறந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். பூமியிலே பிறந்த இயேசு கிறிஸ்து என் இருதயத்திலே பிறக்க வேண்டும் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையோடு அவருடைய பிள்ளைகளாய் நாம் முத்திரையிட்டு வரப்போகிற கிறிஸ்மஸை எதிர்நோக்கி பார்த்து சந்தோஷமடைந்து நம் இருதயத்துக்குள்ளே இயேசுப்பாவை பிறக்க வைத்துக் கொள்வோம். நம்முடைய சரீரத்தை அவர் தேவாலயமாக ஆண்டு கொள்ளட்டும் என்று ஒப்பு கொடுப்போம். இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த வார்த்தையெல்லாம் நிறைவேறும்படியாக அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளும் பரமபிதாவே, ஆமென்.